अस्मद्गुरु परमगुरुन्यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथशतजित्तेनेशरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्त वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितातिर्वेदति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपत्कां श्रुतिं समाप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्जरात्रस्य स्वयं. இந்த முதல் ஸ்லோகத்துல வஸ்து நிர்தேசம் அப்படின்றது ஸ்ரீபாஷ்யம் இந்த கிரந்தத்துல எதிராஜ ஸ்ரீசூக்தியினுடைய பெருமையை சொல்றதுல எப்படி ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்கள்லாம் காண்பிக்கப்படுமோ அது போல கீதையினுடைய அர்த்தங்கள்லாம் கீதா பாஷ்யத்தினுடைய அர்த்தங்கள்லாம் காண்பிக்கப்படும் அப்படின்றதுனால இந்த ஸ்லோகத்துல கீதா பாஷ்யத்தையும் அந்த வஸ்து நிர்தேசமா அதையும் குறிக்கொள்றது அப்படின்னு. அப்படி இது எப்படி எங்கெங்க எப்படி குறிக்கொள்றது எந்த ஸ்தலத்துல அப்படின்னு சொன்னோம். ஸ்ரீபாஷ்யக்காரரே கீதைக்கு பாஷ்யம் எப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த ஆளவந்தார் இருக்காரே, ஆளவந்தார் ஒரு கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு பண்ற அந்த கீதார்த்த சங்கிரகத்தை ஆளவந்தார் பண்ணிருக்கார். அதாவது முன்னுரையாசிய ஸ்லோகங்கள், இன்னும் முடிவுரையாசில ஸ்லோகங்கள் பண்ணிருக்கார். நடுவுல 18 அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் பண்ணிருக்கார், ஒவ்வொரு ஸ்லோகத்தை பண்ணிருக்கார். அதனால அதை அனுசரித்து தான் ஸ்ரீபாஷ்யக்காரரே கீதா பாஷ்யத்தை பண்ணார். ஸ்ரீபாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தை எப்படி பண்ணார்? ஆளவந்தார் அருளினதானே கீதார்த்த சங்கிரகம்ன்ற ஒரு 30 ஸ்லோகங்கள் கொண்ட தோராயமா அந்த இதை வச்சுட்டுதான் கீதா பாஷ்யமே பண்ணார். அதனால இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துல இந்த கீதையினுடைய அர்த்தங்கள்லாம் சொல்றது அப்படின்றத நாம எதை கொண்டு காண்பிப்போம் அப்படின்னு சொன்னா, அனுபவிப்போம்னு சொன்னா, இந்த கீதார்த்த சங்கிரகத்துல ஆளவந்தார் என்ன சாதிச்சிருக்காரோ அதை கொண்டு இந்த முதல் ஸ்லோகத்துல இப்படி தேசியன் என்னென்ன மாதிரி குறிப்பிட்டிருக்கார் அப்படின்றது அனுபவிப்போம். இந்த ஸ்லோகத்திலேருந்து முதல் ஸ்லோகத்திலேருந்து கீதையை போய் நாம் பண்ண முடியாது. அந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுட்டோம்னா அந்த விஷயங்கள்லாம் இந்த சின்ன பதங்கள்ல என்னென்ன மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இருக்குது அனுபவி. அந்த என்ன இப்போ ஆளவந்தாரத்தை வச்சு எப்படி ஒரு கீதா சங்கிரகம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, நாதமுனிகளே தன்னுடைய திருப்பேரனாரான ஆளவந்தாருக்கு சமயம் வைக்கிற போது உபதேசம் தன்னுடைய சிஷ்யரான உய்ய கொண்டார்கிட்ட ஏதோ சில விஷயத்தை சாதிச்சிருக்கார், சாரமான சில விஷயங்களை. அந்த விஷயத்தை சாரமான விஷயத்தை நாதமுனிகள் எத்த போதிக்க சொன்னாரோ சமயம் வாய்க்க போது அத்தை தன்னால முடியலேன்னு மணக்கால் நம்பிக்கை சொன்னார். அதெல்லாம் என்னதுன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, மணக்கால் நம்பி அப்புறம் ஆளவந்தாருக்கு சமயத்தை ஏற்படுத்தி கொண்டு, சமயம் வாய்க்கல அவருக்கு தானா சமயம் வாய்க்கல, சமயத்தை ஏற்படுத்தி கொண்டு உபதேசம் பண்ணது கீதையினுடைய அர்த்தத்தை தான் உபதேசம் பண்ற. 18 நாள்ல 18 அத்தியாயத்தினுடைய சாரத்தை அவர் சொல்லியிருக்கார். அதை அப்படியே அப்புறம் பெரிய பெருமாளை சேவை பண்ணி நாதமுனியுடைய திருவுள்ள படிக்க, அதாவது உய்ய கொண்டார் எப்படி நியமித்தாரோ அதை மணக்கால் பண்றது. அதனால
அந்த நாதமுனிகளுடைய திருவுள்ளத்தை உய்ய கொண்டார் வழியா மணக்கால் நம்பி இவருக்கு உபதேசம் பண்ணுகிற அந்த உபதேசத்தின் மூலமா இவர் கீதார்த்த சங்கிரகம் பண்ணு. அதனால இப்படி வந்த கீதார்த்த சங்கிரகத்தை 5 ஆதியா வச்சுதான் பாஷ்யக்காரர் கீதார்த்தத்தை பண்ணார். அத சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகத்துல சொல்ல தேவே மானத்வம் பகவந்தம் மானத்வம் பகவன் மதஸ்ய மஹதஹ பும்ஸ்ததா நிர்மஹா சித்தயஹ ஆத்மசம்விதி அகிலாதீஷ அனந்தத்வாஸ்ரயா கீதார்த்தஸ்ய ச சங்கிரஹः ஸ்துதியுகம் ஸ்ரீஷயோரித்யமூனி யத்கிரந்தான் அனுசந்தத்தே யதிபதிஹ தம் யாமுனேயம் நுமஹா அப்படின்னு கீதார்த்த சங்கிரக ரக்ஷைன்னு சுவாமி தேசியம். இந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கு ரக்ஷை அப்படின்னா வியாக்கியானம் தான் அதுவும். அதாவது அது அர்த்தங்கள்லாம் சொல்ல முடியாதபடி அதனுடைய பொருத்தமான அர்த்தத்தை இன்னதுதான் அப்படின்றத நிஷ்கர்ஷம் பண்ணி சொன்னது. அது சுருக்கமா இருக்கும். அது நிஷ்கர்ஷம் அண்ணா அதனுடைய அர்த்தத்தை மாறுபடாம பண்றது ரக்ஷான்னு. சுவாமி தேசிகன் ரக்ஷா கிரந்தங்கள் பண்றார். அது கீதார்த்த சங்கிரக ரக்ஷை, அதான் சதுஸ்லோகி பாஷ்யம், ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் அப்படின்னு ஆளவந்தார்த்துக்கு 3 ஸ்லோகங்களுக்கும் ரக்ஷ பண்ணியிருக்காரு, பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அதுல இதுக்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷைன்னு இதே நல்லா சுருக்கமா தெளிவா பண்ணியிருக்காரு. சரி, அதுல முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சு மானத்வம் பகவன் மதஸ்ய மஹதஹ பும்சஸ்ததா நிர்ணயः திஸ்ரசித்தயः ஆத்மசம்விதி ஆதீஷ அனந்த தத்வாஸ்ரயா அனந்தத்வாஸ்ரயாः கீதார்த்தஸ்ய ச சங்கிரஹः ஸ்துதியுகம் ஸ்ரீஷயோः இத்யமூனி யத்கிரந்தான் அனுசந்தத்தே யதிபதிஹ தம் யாமுனேயம் நுமஹ. அதாவது பகவன் மதஸ்ய மஹதஹ, அதாவது பாஞ்சராத்திர சாஸ்திரம் இருக்குதே, அது பாஞ்சராத்திர சாஸ்திரம் பிரமாணம். பாஞ்சராத்திர சாஸ்திரமும் பிரமாணம். அதான் அங்க சொன்னவேன். இங்க சுவாமி தேசிகன் சொல்லிருக்காரு, பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த பஞ்சராத்திர சாஸ்திரத்தை பெருமாள் பண்ணினதுனாலே அது அங்கேயே பார்த்தோம். மற்ற ஆகமங்கள் போல பாஞ்சராத்திர ஆகமத்தையும் அந்த தர்க்கபாத கடைசியில அந்த சூத்திரக்காரர் சேர்த்திருக்கிறதுனால மற்ற ஆகமங்கள்லாம் மற்ற மதங்கள்லாம் எப்படி அசமஞ்சசம்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாரோ அதை போல பாஞ்சராத்திரத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டார் ஆதிசங்கரர் சங்கர பாஷ்யத்துல அப்படின்னு சொன்னார். ஆனா ராமானுஜர் சூத்திரக்காரருடைய திருவுள்ளத்தை அறிஞ்சி அசமஞ்சசம்னு தர்க்கத்தினால ஸ்தாபிச்சு இதுதான் சமஞ்சசமான ஒன்று அப்படின்றத ஸ்தாபிச்சார். தள்ளுபடி அப்ப எது? அதனால அப்படி பாஞ்சராத்திர ஆகமத்தை ஸ்தாபிச்சார் அப்படின்னு. அதனால பாஞ்சராத்திர ஆகமும் பிரமாணம், அது அப்பிரமாணம் அன்று அப்படின்றத சொல்றதுனால அந்த பிராமாண்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஆள வந்தார். என்ன பண்ணார்னா ஆகம பிராமாண்யம் ஒரு கிரந்தம் பண்ணார். மொத்தம் 8 கிரந்தம் பண்ணார். அதை இதுல சொல்லிட்டு வர்றாரு இந்த ஸ்லோகத்துல.
மானத்வம் பகவன் மதஸ்ய என்ன அந்த பகவன் மதமான பாஞ்சராத்திர ஆகம் இருக்கு, அதுக்கு மானத்வம் என்ன, அதுக்கு பிரமாணத்தை, மானம்னா பிரமாணம், மானம்னா அது பிரமாணமான ஒன்று அப்படின்றத ஸ்தாபிக்கிறதுக்காக அது ஆகம பிராமான்யம்னு சாதிச்சிருக்க. அதனால மானத்வம் பகவன் மதஸ்ய மகதா பும்சா ததா நிர்ணயா. இந்த நிர்ணயம்னு அடுத்தது ஒரு கிரந்தம் பண்ணிருக்க. அதுல இந்த புருஷனுடைய பெருமையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஜீவாத்மா நிர்ணயம் பண்ணக்கூடியதான மகாபுருஷ நிர்ணயம், மகாபுருஷனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மான மதத்தை பகவன் மதமா இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு பெருமையை சொன்னார். அதான் பிரமாணத்தை ஸ்தாபித்தார், ஆகம பிராமான்யம். இது அந்த மகாபுருஷன் இருக்கானே, மகதா பும்சா ததா நிர்ணயா, மகாபுருஷ நிர்ணயம்னு அந்த எம்பெருமானை ஸ்தாபிச்சார். மகாபுருஷ நிர்ணயம் அது ஒரு கிரந்தம் பண்ணார். யாரு ஆள வந்தார். அதுக்கப்புறம் திஸ்ரஹா சித்தயா, இப்படி மகாபுருஷனா எம்பெருமான் விளங்குறான். அதுக்கப்புறம் 3 சித்தித்ரயம் அப்படின்னு 3 கிரந்தங்கள் பண்ண. என்ன சித்தி அப்படின்னு சொன்ன, ஈஸ்வர சித்தி, சம்யுக்த சித்தி, சேத்தனா இருக்கக்கூடிய ஜீவனுடைய சித்தியை பத்தி சொல்றது. இப்படி 3 சித்திகளை பண்ணார். என்ன அப்படின்னா, அதான் ஜீவன் சித்திக்கிற விஷயம், அந்த ஞானம் இருக்குதே அந்த ஞானம் சித்திக்கிற விஷயம், ஈஸ்வரன் சித்திக்கிற விஷயம், 3 சித்திகளை பண்ணார். ஆத்மா சம்வித் சித்தி, ஜீவன்றது ஆத்மா, மகாபுருஷன்றது பரமாத்மா. இது ஆத்ம சித்தி ஜீவனை பத்தி. ஆத்ம சித்தி, சம்வித் சித்தி, ஜீவனோ ஈஸ்வரனோ கொண்டிருக்கிற தர்மபூத ஞானம் இருக்குதே அதனுடைய சித்தியின் பொறுத்து அப்படின்னு அதை ஸ்தாபிச்சிருக்கார். அப்புறம் ஈஸ்வர சித்தி, ஈஸ்வரனும் இருக்கான் அப்படின்றது. அதனால இந்த சித்தித்ரயம்ன்ற கிரந்தத்தை பண்ணியிருக்கார். அப்புறம் சித்தயா ஆத்ம சம்ஹித் அகிலாதீச அனந்தத்வாஸ்ரயா, இப்படி எல்லா இடத்துலையும் ஆசிரியக்கூடியதான எம்பெருமான் அப்படி 3 சித்தியை பண்ணார். அதுக்கப்புறம் கீதார்த்த சங்கிரஹா, கீதார்த்தம் இருக்குது அதனுடைய சங்கிரகம், கீதார்த்த சங்கிரகம் அப்படின்றத பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்துதி யுகம் 2 ஸ்தோத்திரத்தை பண்ணார். 2 ஸ்தோத்திரம் என்ன, சதுஸ்லோகி ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2. அது சதுஸ்லோகின்றது ஸ்ரீய பத்தினது, பிராட்டிய பத்தினது. ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்றது எம்பெருமான பத்தினது. அதனால இந்த இடத்துல எப்படி சாய்க்கிறாருன்னா, ஸ்துதி யுகம் 2 ஸ்துதிகளை பண்ண. என்னன்னு, ஸ்ரீ ஸ்ரீசயோ இதி, ஸ்ரீ விஷயமான ஸ்துதி, ஸ்ரீசயோ ஸ்ரீசனை பத்தி தான ஒரு ஸ்துதி. ஸ்ரீசன்னா எம்பெருமான், ஸ்ரீக்கு ஈசன், ஸ்ரீபதி அப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி ஸ்ரீசன் அது ஸ்ரீ ஸ்ரீசயோகோ அப்படிப்பட்டதான ஸ்துதி யுகம் 2 ஸ்துதிகளை பண்ணார். அமூனு இப்படிப்பட்ட இந்த கிரந்தங்கள் 8 இருக்குதே, அத்த பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்ன, அமூனு எத் கிரந்தான் எத் கிரந்தா கிரந்தான் அனுசந்ததே, அதான் இந்த கிரந்தங்களை எம்பெருமானார்
எப்பவும் அனுசந்தானம் பண்ணிட்டு நிச்சயம் நாள்தோறும் எம்பெருமான் நித்தியானுசந்தானத்துல ஏத் கிரந்தான் அனுசந்ததே. நித்தியானுசந்தானமா நாம எப்படி திருப்பாவை அதெல்லாம் இப்ப நித்தியானுசந்தானமா சொல்றோமோ, இந்த 8 கிரந்தங்களையும் ஆளவந்தாருடைய 8 ஸ்ரீசூக்திகளையும் நித்தியம் அனுசந்தானம். அப்படிப்பட்டதான யதிபதி எம்பெருமானுக்கு நித்தியம் எத்திபத்தியா இருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் நிச்சயம் இந்த 8 கிரந்தத்தையும் அமுன்னு கிரந்தான் அனுசந்தானம் பண்ணார். அப்படிப்பட்ட தம் யாமுனேயும் உமா அப்படின்னு இந்த கீதார்த்த சங்கர ரக்ஷா ஆரம்ப ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். அதனால 8 கிரந்தங்கள். ஒரு கிரந்தது கீதார்த்த சங்கிரஹா, கீதார்த்தே சங்கிரகமும் அந்த சகாரம் அந்த கீதார்த்த பொருள் தெரிய சொல்லல. கீதத்தை அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் அமுதனார் இத அடியொத்தி தான் அப்படி அனுசந்தானம் பண்றது. அதையும் நாம இங்க நோக்கணும். சரி, அப்படிப்பட்ட இந்த கீதார்த்த சங்கிரகத்துல என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, முதல் ஸ்லோகத்துல ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயணா பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. கீதா சாஸ்திரே சமீரிதா, கீதையாகத்துல சொல்லப்பட்டான். யாரு அப்படின்னா நாராயண பரம்பிரம்மா. நாராயண பரபிரமான உத்கிருஷ்டமான பிரம்மமான பரபிரமமா இருக்கக்கூடிய நாராயணன் கீதா சாஸ்திரத்தை சொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்ற. அவன் ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தியேக கோச்சரா. ஸ்வதர்ம ஞானம், ஸ்வதர்மம், ஸ்வதர்மம்னா தன்னுடையதான தர்மம். தன்னுடையதான தர்மம்னா என்ன? தன்னுடையதான வர்ணாசிரம தர்மம். ஸ்வதர்ம ஞான, அப்புறம் ஸ்வதர்மம், அதுக்கப்புறம் ஞானம். ஞானம்ன்றது என்னதுன்னா ஆத்ம ஜானம். ஸ்வதர்மம்ன்றது கர்மா, தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை சொல்றது. இது ஞானம்ன்றது தன்னை பற்றினதான, அதாவது ஆத்ம ஜானம். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய, அந்த வைராக்கியம், வைராக்கியம் அப்படின்னு சொன்னா ஆத்ம ஜானம் ஏற்பட்டதுன்னா அப்போ அந்த ஆத்ம ஜானத்துல என்ன சொல்றது? சேஷோஹி பரமாத்மனா அப்படின்னு சொல்றது. அதனால பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மா சேஷம் அப்படின்னு சொல்றது. அதனால அப்ப என்ன வரும்? பரமாத்மாவுக்கே சேஷம் அப்படின்னாரு. பரமாத்மாவுக்கு சேஷமாயே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பரமாத்மாவுக்கு சேஷமாயே இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஆத்மா சேஷமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பரமாத்மாவுக்கே சேஷம் அப்படின்னு சொன்னா இதரர்களுக்கு சேஷம் இல்லை அப்படின்றது. அதனால அயோக அந்நியோக விவச்சேதம் சொல்லுவார்கள். அதாவது சேஷமாயே இருக்கும். இந்த ஜீவனாகப்பட்டது வேற சம்பந்தமே கிடையாது.
சேஷமாயே இருக்கும். சங்க பாண்டரையேவா, சங்கம் வெளுப்பாயே இருக்கும், வேற சம்பந்தமே எப்பவும் அந்த வெளுப்பு இல்லாத இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இது சேஷமாயே இருக்கும், சேஷம் இல்லாத ஒரு நாளும் இருக்காது. அதனால அயோக விவச்சாது. இந்த எம்பெருமானுக்கு சேஷமாயே இருக்குதுன்னா இந்த சேஷத்துவ சம்பந்தம் ஒருபோதும் போகாது, எப்பவுமே இருக்கும். யோகம்னா சம்பந்தம், அயோகம்னா சம்பந்தம் இல்லாத தன்மை, அது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அயோக விவச்சேதம். அந்த சேஷ சம்பந்தம், சேஷ சம்பந்தத்தை சொல்றது யோகம். யோகம்னா சம்பந்தம், இந்த இடத்துல சேஷ சம்பந்தம், சேஷத்துவ சம்பந்தம். அது அயோகம், அது இல்லாத இருக்கிறது இருக்கிற விவச்சேதம். அதாவது ரெண்டு நெகட்டிவ் சொல்றது. சேஷமா இருக்குதுன்னு சொல்றது ஒரு விதம், அதே சேஷம் இல்லாத இருக்கிறது இல்லை, இருக்காது அப்படின்னு சொன்னா அப்போ சேஷமாகவே இருக்கும்னு அது திருடீகரணம் படுத்துறதுக்காக அயோக விவச்சேதம். யோகம், யோகம் இல்லாத அயோகம், அதை விவச்சேதம் பண்றது அயோகமா இருக்காது அப்படின்னு சொல்ற. அதனால சேஷமாக. அதுக்கப்புறம் பரமாத்மாவுக்கே சேஷம்னா மற்றவர்களுக்கு சேஷம் இல்லைன்னு அந்நிய யோக விவச்சேதம். இந்த சேஷத்தன்மையானது ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கு தான் சேஷமே தவிர மற்றவர்களிடத்துல சேஷம் கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஞானத்துல ஏற்படக்கூடியது என்னது? வைராக்கியம். அந்த ஞானத்துல சேஷமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சின்ற ஞானம் அது அப்படியே முத்திட்டுன்னா, அதுலயே ஸ்திரமா இருந்ததுன்னா அதான் அயோக அந்நியோக விவச்சேதங்கள்னால அது ஸ்திரமா இருக்கு. அதாவது ஜீவன் எம்பெருமானுக்கு சேஷம்னா அது என்ன? அது சேஷமாயே இருக்கும் அப்படின்றது. அதனால சேஷத்தன்மை எப்போதும் ஜீவனுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் பரமாத்மாவுக்கே சேஷம் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு சேஷம் இல்லைன்றதுனால அந்நியோக விவச்சேதம். அப்படி அந்நியோக விவச்சேதம் இருக்கிறதுனால பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்றதுனால இப்படி சேஷமாயே இருக்கிறதாகவும் எம்பெருமானுக்கே சேஷமா இருக்கிறதுனாலையும் இதர்களுக்கு இல்லாதனாலையும் இதர விஷயத்துல இதுக்கு ஈடுபாடு இருக்காது. இதர விஷயத்துல பற்று இல்லாத தன்மை வரும். எம்பெருமானிடத்துல பற்று தான் இருக்குமே தவிர மற்ற விஷயத்துல எப்போ மற்ற விஷயத்துல பற்று இல்லாம எம்பெருமானிடத்துல மாத்திரம் பற்று இருக்குதோ அதுதான் வைராக்கியம் அப்படின்னா. அதாவது வைராக்கியம்ன்றது ஒரு இடத்துல ராகம் இருந்து மற்ற இடத்துல வீக்கராகனா இருக்கணும், மற்ற இடத்துல ஆசை இல்லாத பற்று இல்லாத தன்மை இருக்குது அப்படின்றது தான் வைராக்கியம். வீத ராகம் விசேஷ ராகம். எம்பெருமானத்துல விசேஷமான பற்று, மற்ற இடத்துல வீதராகம் பற்று இல்லாத தன்மை, அதுதான் வைராக்கியம். ஸ்வதர்மம் அப்படின்றது ஸ்வதர்ம ஞான வைராகிய. ஸ்வதர்மம்ன்றது என்னதுன்னா தன்னுடையதான தர்மம், தன்னுடைய வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது. அவரவர்கள் கொண்டுள்ள வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் ஏற்பட்டதான தர்மம் ஸ்வதர்மம். ஞானம் அப்படின்றது ஆத்மாவை பற்றினதான ஞானம், தன்னுடையதான ஞானம். அந்த ஞானம் இது எம்பெருமானுக்கு சேஷபூதம்னு இருக்கிறதுனால அது எம்பெருமானுக்கு சேஷமாயே இருக்குது அப்படின்றதுனால சேஷத்தை தவிர வேற ஒரு தன்மை இதுக்கு வராது. அதே மாதிரி எம்பெருமானுக்கே சேஷமா இருக்குது அப்படின்றதுனால அது இந்த மாதிரி இதுவா இருக்கு. என்னவா இருக்கு? அந்நியனுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால அயோக வியவச்சேதத்தினால சேஷமாயே இருக்கும்ன்றதுனால விசேஷ ராகம் கொள்றது வைராக்கியம். பற்று எம்பெருமானிடத்திலேயே பற்று இருக்குது.
அந்நியோக வியவச்சேதம் பண்றதுனால வேற ஒருத்தனுக்கு இந்த சேஷமானது இல்லைன்னு சொல்றதுனால வீதராகம், மற்ற இடத்துல பற்று இல்லாத தன்மை, அதனால வைராக்கியம். அது ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா. இப்படி தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தினாலேயும் ஆத்ம ஞானத்தினாலேயும் வைராக்கியத்தினாலேயும் சாதிக்கக்கூடியதான இப்படி 3 விஷயத்தினால சாதிக்கக்கூடியதா இருக்குது, உண்டாகக்கூடியதா இருக்குது அந்த பக்தி. எந்த பக்தி பண்றோம்னு சொன்னேன், போச்சே இப்படி கையை ஒத்திக்கிறது, கண்ணை இது பண்றது, கையை கூப்பிடுறது, இல்லை இப்படி இப்படி தட்டுல முகத்துல அதெல்லாம் கையெல்லாம் பண்றாளே, அதெல்லாம் பக்தியினுடைய ஏகதேசம். அது பக்தி இல்லைன்னு சொல்லவில்லை, அதெல்லாம் பக்தியினுடைய ஏகதேசம். ஆனா பக்தி அப்படின்றது முழு உருவம் பெற்றது எப்படி இருக்கக்கூடிய பக்தி அப்படின்னு சொன்னா வர்ணதாயும் ஆத்மத்தோட கூடியதாயும் அதனால ஏற்பட்டனாலேயும் பக்தி, முழு பக்தி. அதுதான் ஒருத்தன் ஆபீஸுக்கு போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னா ஆபீஸுக்கு போறது மாத்திரம் இல்லை, போயிட்டு வரான், சம்பளம் வாங்குறான். ஆனா முழுசா அவன் இதுன்னா அந்த டிட்டர்மினேஷனோட பண்ணணும். அதாவது சரியான டைத்துக்கு போகணும், சரியானபடி வேலை பண்ணணும், அங்க சரியானபடி யூனிஃபார்ம் போட்டுக்கணும், அங்க சரியானபடி எல்லாரோடையும் அவன் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு மேலதிகாரிக்கு பகிரப்படணும், கீழ் அதிகாரிய தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், வர கஸ்டமரை பவியமா நன்னா விசாரித்து புன்முறுவல் பூசி அவனுக்கு வேண்டியதை அவனுக்கு பண்ணி தரணும். எத்தனையோ இருக்குது பேராமீட்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றோமோ இல்லை. அது போல இந்த பக்தி எப்படி செலுத்தணும்னா, பக்தி எப்படி இருக்கணும்னா தர்மானுஷ்டானத்தோட கூடியதா, ஸ்வதர்மத்தோட கூடியதா இருக்கணும். ஸ்வதர்மம் தன்னுடைய தர்மத்தையே முதல்ல அனுஷ்டிக்கலைன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் அவனுக்கு பக்தி எங்கேருந்து இன்னொருத்தர்கிட்ட வரப்போகுது, அது பூர்ணமான வராது. அதே மாதிரி தன்னை பத்தின ஞானம் இல்லைன்னா அசலார் இடத்துல எப்படி அந்த பக்தி வரும்? வராது. இல்லைன்னா தாறுமாறா போயிடும். பக்தி செலுத்தக்கூடாத இடத்துல பக்தி வரும், பக்தி செலுத்த வேண்டிய இடத்துல பக்தி இல்லாத. அதுலயும் வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் இல்லைன்னா அந்த பக்தி எல்லாம் தாறுமாறா போயிடும். அதனால ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி ஏக கோச்சரா. அப்படிப்பா அதனால பண்ணக்கூடிய பக்தி இருக்குதே, அந்த பக்தி நிலை பெற்றதான பக்தியா இருக்கு. இப்படி இருக்கக்கூடியது இருக்குதே அது என்ன? நிலை பெற்றதான பக்தி. அதனால அந்த பக்தி மாறவே மாறாது. இன்னைக்கு ஒருத்தர் வரார், நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம், நாளைக்கு ஒரு அலட்சியமா அவர் ஒன்றும் சொல்றது இல்லை, அப்படியே விட்டுடுறோம். அலட்சியம்னு இல்லை, ஒரு பொருட்படுத்தாத அப்படியே விட்டுடுறோம். அந்த மாதிரிலாம் இருக்காது. எப்பவும் இந்த மாதிரி இந்த 3 ஏற்படக்கூடிய பக்தியிலே அது நிலைச்சு இருக்கும். அதனால அதுக்கு பக்தி யோகம், பக்தியோட கூடி இருக்கிறது பக்தி யோகம். அதுதான் பக்தி யோகம் பண்றோம், பக்தி யோகம் பண்றோம்னு சொல்றோமே. அப்படின்னா பக்தி யோகம் பண்ணணும், பக்தி யோகம்னு ஒண்ணு. அப்ப உபாசனம்ன்றது பக்தி யோகத்துக்கு பேரு. அப்படி உபாசனத்துக்கு பக்தி யோகம் பேருன்னா, ஏன்னா அந்த பக்தி சம்பந்தம் எப்பவுமே இருக்கும். யோகம்னா சம்பந்தம், பக்தி யோகம்னு அதுதான் பேரு. காரணம் என்ன? தன்னுடைய தர்மானுஷ்டானம் இருக்குது, தன்னை பற்றின ஞானம் இருக்குது. அதனால ஞானம் இருக்கிறதுனால அந்த வைராக்கியம் இருக்குது. எந்த இடத்துல பற்று இல்லாத தன்மையா இருக்கணுமோ அது சீதராகமா இருக்கான், எந்த இடத்துல பற்றோடு இருக்கணுமோ அந்த இடத்துல பற்றா இருக்கான், விசேஷ ராகமா இருக்கான். அதனால அதுக்கு பக்தி. அப்படி இதனால ஏற்படக்கூடிய பக்தி இருக்குது, அதுக்கு பக்தி யோகம்னு பேரு. அப்படிப்பட்டதான பக்தி ஏக கோச்சரா. அந்த பக்தி யோகத்துக்கே அவன் உத்தேசனா இருக்கான். அது ஒண்ணுனாலதான் அவன் காணப்படுவனா இருக்கான். பக்தி ஏக கோச்சரா, உத்தேசன் பலமா இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன் யாரு? அந்த பலமா இருக்கக்கூடியவன் அப்படின்னா நாராயண பரம்பிரம்மா. நாராயணகான்றது இந்த விசேஷம், பரம்பிரம்மான்றது விசேஷமானதுனால பரம்பிரம்மா. பரம்பிரம்மன்னா உயர்ந்ததான உத்கிருஷ்டமான பரபிரம்மம்.
ஏன்னா பிரம்ம சப்தம் இருக்குதே, பெருசா இருக்கிறதுக்கு பிரம்மம்னு பேரு. அது ஜீவன்ல கூட சில சமயம் பிரயோகப்படுத்தப்படுகிறது சில இடங்கள்ல. அதே மாதிரி இந்த பிரகிருத்திலையும் பிரயோகப்படுத்தப்படுறது, எம்பெருமானத்திலையும் பிரயோகப்படுத்தப்படுறது. அதனால அவனுக்கு பரம்பிரம்மா, மற்றதெல்லாம் சாதாரண பிரம்மம், இது பரம்பிரம்மம். அந்த பரம்பிரமும் உத்கிருஷ்ட நாராயண பரம்பிரம்ம, உத்கிருஷ்டமா இருக்கக்கூடியவன். அதான் பரம்பிரம்மன்னா ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கக்கூடியவன், மேன்மையான பிரம்மமா இருக்கக்கூடியவன். அதான் பிரம்ம சப்த வாச்சன். மற்றதெல்லாம் உபச்சாரமான பிரம்ம சப்த வாச்சைகள். சரி, அதனால அப்படிப்பட்ட நாராயணன் கீதா சாஸ்திரே, கீதையாகிற சாஸ்திரத்துல சமீரிதா, நன்றாக படிக்கப்பட்டான் அப்படின்னு இதுல சொல்றேன். அதனால கீதா சாஸ்திரத்துல என்ன சொல்றா அப்படின்னா, பொதுவுல சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, சாஸ்திரங்கள் ரெண்டு விஷயத்த சொல்றது. எப்படி பாரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, தத்துவம் ஜிக்ஞாசமானானாம் ஏதுபிஹி சர்வதோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி மகாயோகி ஹரிர்நாராயண பரஹா அப்படின்னு சொல்றது. தத்துவம் ஜிக்ஞாசமானானாம் ஏதுபிஹி சர்வதோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிர்நாராயண பரஹா அப்படி. அதாவது பல பல யுக்திகளை கொண்டு தத்துவ நிர்ணயம் பண்ணணும். தத்துவம் ஜிக்ஞாசமானானாம், தத்துவத்தை அறியணும். தத்துவம்னா உண்மை பொருள் அர்த்தம். அதை அறியணும்னு எண்ணம் இருக்க என்ன பண்ணுவான்னா, அந்த விருப்பம் இருக்கிறவர்களுக்கு ஏதுபிஹி சர்வதோமுகைஹி, பல யுக்திகளை கொண்டு தத்துவ நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு என்ன கிடைக்கும் தத்துவம் அப்படின்னு சொன்னா, தத்துவமேகோ மகாயோகி, தத்துவமேகோ மகாயோகி. ஏக தத்துவம் நாராயணன் ஒருவனே, அந்த அரு நாராயண பரஹா, அந்த நாராயணன் ஒருவனே மகாயோகி. மகாயோகின்னா சேராதத்தை சேர்க்கக்கூடியவன், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தவன். யோகி அப்படின்னா யோகத்தை பண்றவன், சேர்க்கக்கூடியவன். மகாயோகின்னா சேராத்த கூட சேர்க்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஹரிர் நாராயண பரஹா. அப்படி அகரித கடனா சாமர்த்தியம் யோகம் உடைய பரன், மேலான பரதத்துவம் நாராயணன் தான் அப்படின்றது தெரியும். அப்படின்றதுனால இந்த பிரமாணம் என்னத்தை காட்டுறது அப்படின்னு சொன்னா, தத்துவத்தை காட்டுறது. அதுக்கு அடுத்த பிரமாணம் இன்னொன்னு நாம எல்லாரும் சொல்லக்கூடியது, ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புனః இதமேகம் சுனிஷ்பன்னன் ஜேயோ நாராயண சதா அப்படின்னு ஆலோடி சர்வசாஸ்திரங்களையும் உட்புகுந்து மேல 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 ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனா திருப்பி திருப்பி அதை நிரூபிச்சு பார்த்துட்டு என்னாருது, நாராயணன் தான் தியானிக்கப்பட வேண்டியவன். ஜேயோ நாராயண சதா இதமேகம் சுனிஷ்பன்னம், இந்த நாராயணன் தான் எப்பவும் தியானிக்கப்பட வேண்டியவன் அப்படின்றது நிச்சயமாகுது அப்படின்னு சொல்றோம். அதனால தத்துவம் யாரு, நாராயணன் தான். ஹிதம் அது அவனை தியானிக்கிறது அப்படின்னு சொல்ற விஷயம். எல்லா சாஸ்திரமும் இந்த ரெண்டு விஷயத்தை தான் சொல்லும். எந்த மகரிஷிகள் என்ன சாஸ்திரம் பண்ணியிருந்தாலும் இந்த தத்துவத்தையும் ஹிதத்தையும் தான் இதுல பிரதானமா எல்லாரும் சொல்வார்கள். அதில் இந்த பகவத்கீதை என்ன சொல்றது, எல்லா உபனிஷத்துக்களுடைய சாரமா இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை இந்த ரெண்டுத்தையுமே தத்துவத்தையும் சொல்றது, ஹிதத்தையும் சொல்றது. ஆனாலும் இதுக்கு சாரமா என்ன சொல்றார் அப்படின்னா, ஹிதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே, அதாவது
தத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால இதுல தத்துவம் தான் பிரதானம். இந்த ரெண்டுத்துலயும் இப்படி தத்துவஹிதங்களை சொல்லக்கூடிய எல்லா ரிஷிகளும் சொல்லக்கூடிய கிரந்தங்கள் எல்லாத்துலயும் இப்ப இந்த கீதா சாஸ்திரம் இந்த ரெண்டுத்தையும் சொன்னாலும் உபனிஷத் சாரமா இருக்கக்கூடிய கீதா சாஸ்திரம் அதுல தத்துவம் தான் பிரதானம் அப்படின்றது சொல்றது அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிற. ஏன்னா ஹிதம்ன்றது வச்சுப்போம், ஒருத்தர சரணாகதி பண்றது ஹிதம்னு சொல்லி ஆயிப்போச்சு, இல்ல தியானம் பண்றது ஹிதம்னு சொல்லி ஆயிடுச்சு. தத்துவம் சரியா தெரியலன்னா அந்த தப்பான பொருள்ல தான் தியானம் இருக்கும், இல்லைன்னா அங்கதான் சரணாகி, அப்ப அது தப்பாயிடும். அதனால தத்துவம் தான் முக்கியமா தெரியணும் அப்படின்றதுனால இந்த கீதா சாஸ்திர தத்துவம் சொல்றது அப்படின்னு. அதனாலதான் சாரீரிக சாஸ்திரத்துல கூட அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தத்துவத்தை பிரம்மத்தை அறியறதுக்கு விருப்பம் அப்படின்றத விச்சகோதனம். அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றார், கீதார்த்த சங்கிரகத்துல முதல் ஸ்லோகத்துல ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீதிகா அப்படின்னு. அதனால இந்த மாதிரியான ஸ்வதர்ம ஜான வைராக்கியங்கள்னால ஏற்படக்கூடிய பக்தி யோகத்துக்கு கோச்சரமாறவன் நாராயண பரபிரம்மம் அப்படின்னு சொல்றான். அது இதுலயும் அந்த பக்தி யோகத்துக்கு கோச்சரமானவன்றதுனால இருக்கு. ஆனா அந்த ஹிதமும் இந்த தத்துவத்துல தான் முடியணும். அதனால தத்துவத்தை தான் இங்க நான் சொல்றேன், நாராயண பரபிரம்மன். இது இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள். இந்த முதல் ஸ்லோகம் இருக்குது எதிராய சப்தத்தி கமப்பியாத்தியம் குரும் வந்து அதுல எப்படி இருக்குதுன்றது அடுத்த நாம சேவிப்போம். கவிதாத்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷ்ரகோபாதீனதிவல்யான் பதேனிசம் ஸ்ரீரங்கபூர்வசரிசான பதாஸ்யம் ஸ்ரீவத்சம் சிவலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.